ஓம் சாந்தி எல்லாரையுமே வரவேற்கிறோம். இன்னர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அமைதியா இருக்கக்கூடிய கலை. இப்போ பரமாத்மாவை ஒரு நிமிட அமைதியிலிருந்து ஆவானம் செய். மறுபடியும் எல்லாருமே ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல வெல்கம். ரெண்டாவது சாட்டர்டே இங்க வந்து இன்னர் ரிஃப்ளெக்ஷன், அதாவது உள்நோக்கி பார்ப்பது. ஜூடி ஜான்சன் இருக்காங்க. சிஸ்டர் டெப்ரா கேச்சல் வந்து ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ன்ற ஒரு புக்கை அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம வந்து ரொம்ப பாக்கியசாலி. அவங்க ரெண்டு பேருமே இந்த செஷன்ல இணைந்திருக்காங்க. இப்போ இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே சிஸ்டரை பத்தி தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். சிஸ்டர் ஜூடி வந்து கலைப்பற்று ஒர்க் பண்றாங்க. ஒரு கோச்சிங் கன்சல்டன்டாகவும் இருக்காங்க. 35-40 வருஷமாகுது. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்னஸ், பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க்ல மாஸ்டர்ஸ் அடல்ட் எஜுகேஷன் அந்த டிகிரியும் இருக்கு. அவங்களுடைய ஆழத்துல ஒரு நாலேஜோடைய ஆழத்துல இருந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா சொல்லக்கூடிய வழியில அவங்க ரொம்ப சிறப்பா இருக்காங்க. அவங்க 5 புக்கு எழுதியிருக்காங்க. அதுல ஒரு புக்கு வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங். இப்போ செவன் சீக்ரெட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ்னு ஒரு புக்கு, அப்புறமா பியூட்டிஃபுல் தாட்ஸ்னு ஒரு புக்கு, அப்புறமா ஏ டு இசட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர், அப்புறம் ரிட்டர்ன் டு சோர்ஸ் எ காட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு. வந்து ஹாலிஃபேக்ஸ் அந்த சென்டருடைய இன்சார்ஜா இருக்காங்க. அந்த ரீஜனுடைய இன்சார்ஜா இருக்காங்க. இப்போ சிஸ்டர் கிளாடியா வந்து அவங்கள மலர்கள் மூலியமா வெல்கம் பண்ணுவாங்க. குட் மார்னிங், ஓம் சாந்தி. இது இப்போ இந்த சீசனல் ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றோம். மலர்கள் மூலியமா ரோஸ், ஒயிட், ரெட். ரொம்ப நன்றிகள் எங்களோட இணைந்தமைக்கு. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. குட் மார்னிங், குட் ஈவினிங். நீங்க எங்க இருந்தாலும். ஸோ 16 மாசம். ம். இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த டீமுக்கு. ரொம்ப கலைப்பற்று உழைக்கிறாங்க. அதை வந்து ஆன்லைன்ல ஒரு டயலாக், ஒரு கான்வர்சேஷன் போல, ஒரு எக்ஸ்பிளனேஷன் போல இன்னைக்கு வந்து உள்ளூரை சேர்ந்து இதை பார்க்க போறோம். இதுக்கு டீமுக்கு நன்றிகள். அது ஏதாவது ஒரு டிகிரி, ஏதாவது கொஞ்சம் நல்லா இல்லை, அழுக்கா இருந்து பார்த்தோம்னா நல்லா இல்லை இல்லையா? ஆனா இந்த கலை, இந்த நேரத்துல இந்த கலை வந்து ரொம்ப தேவையா இருக்கு. நான் இதுக்கு பேக்ரவுண்ட், இந்த புக்கோட பேக்ரவுண்டை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். மனோஜ் பாய் சொன்னாப்புல டெப்ராவும் நானும் இந்த புக் எழுதியிருக்கோம். அப்ப இந்த கலையை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இது பிகே உலகத்துல குணங்கள், அது வந்து 4 வருஷம்
அந்த குணங்கள பத்தி நம்ம ப்ரோகிராம் பண்ணோம். அதுக்கப்புறமா சக்திகள் இருக்கு. அதுக்கப்புறமா கலைகள் இருக்கு. அ வாழ்க்கைக்கான கலைகள், இல்ல 16 தெய்வீக கலைகள் அப்டின்லாம் சொல்லப்படுது. 16 இருந்தது. அப்ப நெறைய நம்பர்ஸ் இருந்தது. ஆனா நம்ம நெனச்சோம். அப்போ இதுக்கு வந்து கொஞ்ச நேரம் குடுத்து அப்டியே அந்த புக்க எழுத ஆரம்பிச்சோம். இப்ப 26 வந்தது. ஏ டூ இசட் அப்டின்னு ஒரு புக் எழுதுனோம். அப்போ ஒரு ஒவ்வொரு மண்டேவும் இந்த ப்ரோகிராம் வந்து சென்டர்ல நடந்தது. அப்போ இங்க 26 குணங்களை வந்து ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா சக்திகள் எழுதுனோம். அந்த அனுபவத்தின் மூலமா இந்த புக் எழுதுனோம். அப்போ கலைகள், அப்போ ஆன்மீக கான்செப்ட்ட வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். ஓ! வெறுமனே அது ஒரு இன்ஸ்பிரேஷனா மட்டும் இல்லாம, அது நம்மளுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சது. அப்போ நாம படிக்கிறதுக்காக அந்த புக் எழுதுனோம். ஒரு நல்ல புரிதலோட. அப்போ இந்த புக்ஸு, இந்த கலைகள் பத்தி நீங்க எழுதணும்னு ப்ரோகிராம் பண்ணணும்னு நெனச்சிருக்கீங்க. அதுல வந்து நெறைய நல்ல நல்ல கோட் இருக்குல்ல. சீனியர்ஸ் மூலியமா சொன்னது. ஒண்ணு சொன்னது, அவங்களுக்கு சொன்னதுல ஒண்ணு. நாம வந்து மனிதர்களாக இருந்து நெறைய கலைகள்ல முன்னேறியிருக்கோம். ஆனா, இன்னும் வாழ்க்கையினுடைய வாழ்வதற்கான கலைய வந்து இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம், அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இப்ப ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப் இல்லன்னா ஆர்ட்ஸ் ஃபார் லிவிங் வாழ்வதற்கான கலை, வாழ்வதே கலையாக செய்யும்போது, எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு கலையா எப்படி இது பண்றது? அப்படின்னு என்னுடைய பொண்ணு வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரில இருக்காங்க. நெறைய போட்டு அனுப்புறாங்க. அவங்க சின்னவங்களா இருக்கும்போது, அது வந்து வாழ்வியல் கலைன்னு நெனச்சாங்க. அவங்க போட்டுக்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஆர்ட்ஃபுல்லா இருந்தது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு கலையா வாழ்றது ஒரு கலையா ஏதாவது ஒரு நார்மலா செய்யக்கூடிய வேலையின் மீது நெறைய கவனம் குடுக்கும்போது, அப்ப அது ஒரு கலையாக மாறுது. அப்போ மனிதர்கள் வந்து உழைக்கிறாங்க இல்லையா? நான் வந்து உயர்ந்ததா இருக்கணும். அப்போ பெயிண்டிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், இல்ல பேப்பர் ரோலிங்கா இருக்கட்டும். விதவிதமான கலைகள் இருக்கு இல்லையா? ஆனா, எதையாவது ஒண்ண மாஸ்டர் பண்ணணும்னு நெனைக்கிறது, அதுக்கு நெறைய அ டைம் குடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த சீரிஸ் வந்து என்ன பண்ணுது? இல்லன்னா 16 கலைகளுடைய படிப்பு, அப்போ வந்து ஆர்டிஸ்ட்டுடைய மனநிலை போறோம். அப்போ அது வந்து ஃபைனலா போகும்போது தான் அதோடைய முடிவு தெரியும். அப்போ டான்ஸ பார்த்தா ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, அவ்ளோ நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு செய்யறதுக்கு பின்னாடி எவ்ளோ வேலை போட்டிருக்கு இல்லையா? அப்போ இதுல 16 கலைகள் இருக்கு. இது செய்யும்போது நாம வந்து நல்ல நல்ல மனிதர்களா இருக்க முடியும். இப்போ அப்போ இந்த ஆர்டிஸ்ட் பின்னாடிலாம் எவ்ளோ உழைப்பு பண்ணியிருப்பாங்களோ, அந்த மாதிரியான ஒரு அ விஷயத்த நாம இப்ப இது பண்ண போறோம். அ அப்போ ஒரு நல்லிணக்கம் வேணும் இல்லையா? நெறைய மியூசிக் கலைஞர்கள் இருந்தாங்கன்னா, அப்போ இந்த சீரிஸ் வந்து ஆமா. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? என்ன பிராக்டிஸ் பண்ணா அந்த மாரி நிலை அடையலாம்? அப்போ
இதுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல ஆழமான விஷயங்கள வந்து கடைபிடிச்சு வாழ்க்கைய கலைநயத்தோட ஆக்குற மாரி, அதுதான் வந்து இந்த ப்ரோகிராமுடைய இன்டென்ஷன். இப்ப இங்க ரிஃப்ளெக்டிவ் செஷன் இது உள்ளார்ந்து போய் பார்க்கக்கூடிய இந்த செஷன்ல, போன வாரம் வந்து நல்ல ஒரு டாக் இருந்தது. அப்போ முதல்ல ஒரு கலை முதல்ல நாம அத பத்தி தெரிஞ்சுப்போம். அத நம்மளுடைய கவனத்துல கூட கொண்டு வருவோம். அதுக்கப்புறமா 2வது வாரம் அத பத்தி யோசிப்போம். நமக்குள்ளயே பர்சனலா நாம ரியலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த வீக்கு என்னுடைய வாழ்க்கையில அது எப்படி நான் கொண்டு வரது? அதுக்கப்புறமா ஒரு சைலன்ஸ் ரிட்ரீட் இருக்கு. அதுக்கப்புறமா அந்த கலை வந்து நீங்க ஒரு மாஸ்டர் ஆயிடலாம். அதோட நல்ல லெவல்ல பிராக்டிஸ் கூட அது ஒரு நல்ல லெவல்ல உங்க வாழ்க்கையில கொண்டு வரலாம். அதுக்கு நாம வாழ்க்கைய கலைநயமோட ஆக்குறது. அப்ப இந்த டீம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ப்ரோகிராம் போகும். அ எப்படி இருக்க? ஓகேவா? அதுக்கப்புறமா ஜெகதீஷ் சந்திர வந்து என்கிட்ட இருக்கு. ம். நல்ல அழகான இமேஜ். அவர் வந்து பிரம்மா பாபா படிச்சாரு. அவர் எப்படி பேசினாரு மக்களோட, எப்படி பேசினாரு, எப்படி அவர் இருக்கும்போது தனியா எப்படி இருந்தாரு, எப்படி வேலை செஞ்சாரு. அவர் வந்து அந்த 16 கலைகள்ல வந்து அந்த 16 சொன்னாரு. இது வந்து இப்படி இப்படிலாம் பண்ணாரு. இந்த விஷயங்கள் பண்றாரு. இது வந்து ரொம்ப தனித்துவமா இருக்கு. அந்த 16 தான் நாம இங்க கோ த்ரூ பண்ணுவோம். யுகேல வந்து பிகே ஸ்டூடண்ட் இருந்தார். 25 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கத்திய ஒரு ஸ்டூடண்ட். அதுக்கப்புறம் அதனுடைய மொழி எல்லாம் மாத்துனாரு. ஆர்ட் ஆஃப் லெட்டர் ரைட்டிங். அப்போ இ இப்ப லெட்டர்லாம் எழுதுறதில்ல. அப்புறமா ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அத மாத்தியாச்சு. அந்த 16 வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன் இப்போ. இப்போ இப்போ ஜெகதீஷ் பாய் வந்து ஒரு 3 அதாவது நிலாவுடைய 16 கலைகள எடுத்துட்டு சொல்றாப்போல இருந்தது. அப்போ அப்ப ஆத்மாவ வந்து ஒரு ஸ்டார் போல சொல்றோம் இல்லையா? ஆனா நிலவுன்னும்போது அது வந்து பிரம்மா பாபா. அப்போ சூரியன் கிட்டேருந்து வரக்கூடிய ஒளி நிலா முழுதா படியும்போது நமக்கு வந்து பௌர்ணமி கிடைக்குது. முழு நிலா. அப்போ நல்ல பிரகாசமா இருக்கு. அப்போ ஆத்மாக்கு பரமாத்மா கிட்டேருந்து ஒளி கிடைச்ச உடனே ஆத்மா ஜொலிக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு முழு நிலா போல. முழுமை தான் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. நான் வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் மாஸ்டர் ஆயிட்டேன். அப்போ எனக்குள்ளேருந்து வெறுமனே ஒளி தான் வந்து இது ஜொலிக்குது. அப்போ உங்ககிட்ட பென், பேப்பர் இருக்குன்னு நெனைக்கிறேன். அப்போ முதல் கலை பத்தி நாம கொஞ்சம் யோசிக்கலாம். அமைதியா இருக்கிறது.
பென் அண்ட் பேப்பர் இருந்ததுன்னா கையில வச்சுக்கோங்க. 2 கேள்வி கேட்க போறேன் உங்கள. அத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம். உங்க பேப்பர்ல ஒரு சின்ன ஸ்டார் வரைங்க. அது வந்து ஆன்மாவ குறிக்கும். அப்போ அதுலருந்து வரக்கூடிய ஒளி அ தூரத்துலருந்து ஒரு புள்ளி மட்டும் தான் பார்க்குறோம்ல நம்ம. அப்ப அதுல எழுதுங்க. அந்த ஃபுல் மூன் முழு நிலாவோட கனெக்ட் பண்ணலாம். என்னென்ன குணங்கள்லாம் வந்து உங்களுக்கு வேணுமோ உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க நிறைஞ்சு இருக்கும்போது உங்களுக்குள்ள என்னென்ன குணங்கள் இருக்கு அப்படின்னு எழுதுங்க. அ ஆன்மீகத்துல நீங்க ஃபுல்லா இருக்கும்போது உங்களுக்குள்ள என்னென்ன குணங்கள் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க எழுதுங்க. நீங்க வந்து பெஸ்ட்டா ஃபுல்லா இருக்கீங்க. உங்களுடைய ஹையஸ்ட்ல இருக்கீங்க. அப்ப என்னென்ன குணங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கும்? அப்போ 1 நிமிஷம் எடுத்துட்டு அத கொஞ்சம் எழுதுங்க. உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எனக்கு உடனே நினைவுக்கு 10 குணங்கள் வருது. இப்போ முதல்ல வரக்கூடிய வார்த்தைகள்லாம் நல்லது. அப்போ ஒரு சர்க்கிள் வரைங்க. உங்களுடைய ஸ்டார சுத்தி. ஒரு வட்டம் வரைங்க. சர்க்கிள் ஆஃப் புரொடெக்ஷன் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. அப்போ அப்ப என்ன விஷயம் வந்து உங்கள இந்த விஷயத்துலருந்து வெளிய கொண்டு வருது? உங்களுடைய பாதுகாப்பு வலயத்திலிருந்து எது உங்கள வெளில கொண்டு வருது? ஒரு சின்ன ஆரோ மட்டும் போட்டுக்கோங்க. என்ன 3 விஷயங்கள் உங்கள எது வந்து யூசுவலா உங்கள இத விட்டு இந்த ஆன்மீக அனுபவத்திலருந்து வெளில கொண்டு வருது? இந்த பாதுகாப்பு வலயத்திலருந்து வெளில கொண்டு வருது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. இது வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஏன்னா நீங்க உங்களுடைய பெஸ்ட்லருந்து விலகி இருக்கும்போது. அப்போ நீங்க பொறுமை இழக்க வாய்ப்பு இருக்கு. கடைசியா ஒரு கொஸ்டின். எது வந்து உங்கள மறுபடியும் ரிட்டர்ன் ஆக வைக்குது? உங்கள அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ளேயே இருக்க வைக்குது. அத கன்சிடர் பண்ணுங்க. யோசிங்க. யோசிச்சு அதையும் எழுதுங்க.
இது ஷேர் பண்ணலாமான்னு தெரியல. லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கு. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னால பார்க்க முடியல. நான் எழுத எழுத அப்போ எது வந்து என்ன திரும்ப கூட்டிட்டு வருது அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ளன்னு பார்த்தா, அமைதியா இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். இப்போ அமைதியா இதுதான் வந்து ஆன்மீக பிராக்டிஸ் இல்லையா? எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தனக்குள்ள இருக்கிறது. ம். ஏன் ஆத்மாக்குள்ள இருக்குது. அது வந்து நிறைஞ்சு இருக்கு இல்லையா? ரொம்ப பவர்ஃபுல், ஸ்ட்ராங்கா இருக்குது. அது வந்து மறுபடியும் உள்ளுக்குள்ள கொண்டு வருது. அப்போ இதுதான் வந்து நம்ம வார்ம் அப்ன்னு சொல்ல முடியும். அப்போ நான் எப்பயுமே பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருந்து எப்பயுமே அழகா ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த கலைய வந்து நாம திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணலாம். அப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் கலைக்குள் போலாம். அமைதியா இருக்கிறது. இதுதான் தான் ஆரம்பம். எல்லாத்துக்குமே ஆரம்பம் தான். நம்ம உலகத்த ஃபுல்லா தேடுறோம் இல்லையா? எங்க வந்து அமைதியா இருக்கணும். நமக்கு இயற்கையும் பிடிச்சிருக்கு. உலகமே நாங்க அமைதியா இருக்கக்கூடாது. ஆனா இது உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலுமே, உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே, நாம உள்ளுக்குள்ள எப்படி அமைதியா இருக்கிறது? நம்ம அமைதியா இருக்கும்போது சிக்னல்ஸ் எல்லாம் கூட கேட்ச் பண்ண முடியும். அப்போ நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நம்மளுடைய சக்திய. அப்ப நான் இது ஒரு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி முன்னாடி. ஒரு வாட்டி இருக்கும்போது இந்த ஆக்டிவிட்டி சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆனா சக்திசாலியான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இப்போ அடுத்த 35 நிமிஷம் அமைதியா இருக்க ட்ரை பண்ணேன். நான் வந்து நம்மள உள்ளுக்குள்ள போலாம். இந்த இந்த சவுண்ட கேட்கலாம் நம்ம. இது ஆரம்பிக்கும்போது 30, 40 செகண்ட் இது கேட்கும். இது வந்து ஒரு சின்ன காதால கேட்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து நம்மள அமைதிப்படுத்தும். கண்ண மூடிக்கோங்க. அப்ப இந்த சவுண்ட கேட்கலாம். அந்த சவுண்ட் முடிஞ்ச உடனே, நான் உடனே உங்கள அமைதியா உள்ளுக்குள்ள இருக்கும்படி கேட்பேன்.
ஓ! உங்க மனம் அமைதியானத அனுபவம் பண்ணியிருப்பான்னு நெனைக்கிறேன். பிசிக்கலா இந்த கலை வந்து நம்ம மனச அமைதியாக்குது. ரொம்ப அமைதி. அப்ப இப்படி ஆரம்பிக்கிறோம் நாம. இப்ப இந்த அமைதிய உங்களுக்குள்ள அடுத்த 1/2 மணி நேரம் இத நிலைநிறுத்த முடியுதா பார்க்கலாம். இத பத்தி ஷேர் பண்ற வரைக்கும் இத கேட்க முடியுமான்னு பார்க்கலாம். இப்ப இந்த அனுபவத்த எடுத்து போய் அமைதியா இருக்க அப்போ இந்த கடந்த வாரத்த பார்க்கலாம். உங்களுடைய வாரத்த. அப்போ நீங்க வந்து எப்படி இந்த வாரம் கடந்த வாரத்துல நீங்க எப்படி போச்சு? எப்படி சாட்டர்டே வந்ததுன்னு கூட தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அ கீ மொமெண்ட்ஸ், ஹைலைட்ஸ் இந்த வாரத்துல யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுடைய மனசு நீங்களே பாருங்க. உங்களுடைய வாரத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டா போறத பார்க்குறீங்களா? இல்ல ரொம்ப அமைதியா இருக்கா போல ஃபுல்லா ரொம்ப அமைதியா இல்லாம, ஆனா உள்ளுக்குள்ள நல்லா அ அமைதியா அனுபவம் பண்ணீங்களா? அப்போ ஒரு நொடி அமைதியில இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க எங்க இருக்கீங்க? இத வந்து கேரக்டரைஸ் பண்ண முடிஞ்சா யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் நிறையவா? அந்த பக்கம் நிறையவான்னு யோசிச்சு பாருங்க. இன்ட்ரஸ்டிங்கா நான் வந்து ரொம்ப எனக்கு பிஸியா, ஃபாஸ்ட் மூவிங்கா இருந்தது. அத பத்தி நான் யோசிக்கும்போது, பிஸி இல்ல. நான் பிஸியாலாம் பர்ப்பஸ்ஃபுல்லி ஆக்குபைட் சொல்றாங்க. இப்போ ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போகும்போது, 70% என்னால அமைதியா இருந்து அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போ முடியும். இது ரொம்ப பிஸியா இல்ல. ஆனா விடாத ஏதோ ஒரு ஆக்டிவிட்டில இருந்துட்டே தான் இருந்தோம். அது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ரிஃப்ளெக்ஷன் எனக்கு இருந்தது. இப்போ நான் உங்கள கேட்பேன். உங்களுடைய இந்த வாரத்த பார்த்து, எப்போ நீங்க அமைதியா அனுபவப்பட்டீங்க? நீங்க சாப்பிடும்போது இருக்கலாம். அப்ப இயற்கையோட தொடர்பு கொள்ளும்போது இருக்கலாம். அந்த ஒரு டீ குடிக்கும்போது அமைதியா இருக்கலாம். ஒரு இல்ல ஒரு மெடிடேஷன் ரூம்ல பார்த்துருக்கலாம். 1 நிமிடம் அமைதியா இருந்து, எப்போலாம் நீங்க இந்த அமைதிய அனுபவம் பண்ணீங்க இந்த வாரத்துல? எப்படி எவ்வளோ தூரம் உங்களால அந்த சாட் பாக்ஸ்ல எழுத முடியும்னு தெரியல. ஆனா, எந்தெந்த இதுன்னு நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். ஏன்னா திரும்ப பார்க்கும்போது,
ஆ எனக்கு அமைதியான தருணங்கள் இருக்கு. அது நமக்கு எப்படியாவது கிடைச்சுக்கிட்டே இருந்ததுன்னா, மறுபடியும் ஆ காலையில அமிர்த வேலை மெடிடேஷன்ல எனக்கும் கிடைக்குது. எத்தன பேருக்கு ஆக்சஸ் இருக்குன்னு தெரியல. ஆனா, அப்போ எப்போ அமைதியின் தருணங்கள் நீங்க அனுபவம் பண்ணீங்க? அப்போ எதெல்லாம் உங்களுக்கு வொர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். அமைதியா உட்காந்து ஒரு காஃபி குடிக்கிறது. அப்போ சன்ரைஸ் பார்க்கும்போது, இயற்கையினோட இருக்கக்கூடிய தருணங்கள், மெடிடேஷனோட இருக்கிறது. ஸ்விம்மிங், வாக்கிங்ல கூட ம், பாடிய மூவ் பண்ணும்போது நான் ஸ்டில்லா இருக்கேன். நம்ம இப்போ ராஜயோக தியானத்துல. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரிஞ்சிருக்கு. எப்பல்லாம் நீங்க அமைதியா அனுபவம் பண்றீங்க. அப்போ அத வளர்த்துக்கலாம். இப்போ நெறைய ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ம். வாக்கிங், ஒரு டீயோட உட்கார. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுக்குது. அமைதிய பிராக்டிஸ் பண்றது. இப்போ சோஃபி சொல்றாங்க, ஒரு வொர்க்ஷாப் ப்ரிப்பேர் பண்ணும்போது, நானு அமைதி அனுபவம் பண்ண முடியுது. அப்புறமா மியூசிக் கேட்கும்போது, சவுண்ட் இருக்குது. ஏன்னா மைண்ட் வந்து கான்சன்ட்ரேட்டடா இருக்கு. அந்த வைப்ரேஷனல் சவுண்ட்ல. இப்போ நல்லது. பனியில இருக்கும்போது, அப்புறம் அடுத்ததா 2 ஐடியா இருக்கு. இன்னொருத்தர் யாரோ போட்டிருக்காங்க. சவுண்ட் வந்து டிரான்ஸ்லேஷன் ரூம்ல இல்லன்னு சொல்றாங்க. பேஸ் ஸ்டார்ட் இல்லன்னா அமைதி அனுபவம் இருக்கு. அப்போ ஒரு பீக்கோ ஐயர்னு ஒருத்தரு நெறைய உலகத்துக்குள்ள நெறைய பகுதிகள பத்தி எழுதினாரு. அப்புறமா ஒரு அமைதிய பத்தி ஒரு உலகத்துல வெவ்வேறு பகுதிகளுக்கு டிராவல் பண்ணணுன்ற ஆர்வத்துல, அ தனக்குள்ள அமைதியா இருக்கிறத அனுபவம் பண்ண மாட்டேன்றான். அப்போ
உலகத்துல எல்லாருமே ரொம்ப வேகமா இருக்காங்க. நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆமா. அமைதியா இருக்கிறது, அது ஸ்லோ பண்றது தான் வந்து பெரிய விஷயம்னு நெனச்சேன். இந்த உலகமே வந்து கவன சிதறல்கள் நெறைய இருக்கு இல்லையா? அப்போ இங்க அட்டென்ஷன் குடுக்கறது தான் வந்து பெரிய லக்ஸரி அப்டின்றாரு. அப்புறமா இந்த உலகத்துல நெறைய மூவ்மெண்ட் இருக்கு. அப்ப இங்க வந்து அமைதியா இருக்கிறது தான் வந்து இந்த நேரத்துக்கு தேவைன்றான். இப்போ நான் வந்து நெறைய கவனம் சிதறல் இருக்கு. இது வந்து லக்ஸரின்னு சொல்றாங்க. நான் வந்து கவனம் குடுக்கறதுல எனக்கு பெரிய லக்ஸரி. இல்ல உலகமே ரொம்ப வேகமா போகும்போது, அமைதியா உட்கார்றது தான் ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். இப்போ நெறைய கேட்ஜெட்ஸ் நம்ம யோசிக்கிறோம். கேட்ஜெட்ஸ் பத்தி சொல்லும்போது, இப்போ இதெல்லாம் வந்து நம்மளால எதிர்கொள்ள முடியலல்ல. இது தூண்டுது இல்லையா? தூண்டுதல் இருக்கு. ஏதோ ஒரு வகையில நம்மள தூண்டிக்கிட்டே இருக்கு. நம்மளால நிறுத்த முடியல. நம்மளுடைய பிரெயின்ல ஏதோ ஒரு சிக்னல் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, உள்ளுக்குள்ள தூண்டுது. அந்த ஆர்வம் அதிகம் இருக்கிறதுனால, ஏதோ ஒரு தூண்டுதல்ல வந்துடுறோம் இல்லையா? அதுக்காக நமக்கு மனசுக்கு வேற ஒரு பவர்ஃபுல்லான ஆல்டர்னேட்டிவ் குடுக்கணும். இப்போ நானு ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது, அமைதியா இருக்கும்போது இப்போ கான்சன்ட்ரேஷன் வருது, பவர் வருது. அப்போ மனதின் மீது எனக்கு ஆளுமை வருது. நான் வந்து ஓடுறத நிறுத்திட்டு, எதுலேருந்து ஓடுறேன்? இந்த கணம் வந்து நானு மகிழ்ச்சியா இல்ல. அப்ப இத தூண்டுதல்ல வந்து அ அந்த ஓட்டம், மகிழ்ச்சி இல்ல. அப்போ மறுபடியும் பென்னும் பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த நேரத்துல நானு என்ன யோசிச்சேன்னா, அமைதியா இல்லன்னா, நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ மிஸ் பண்ணுவோம். அப்போ சிக்னல கேட்ச் பண்றதுக்கு நமக்கு கேட்கிறோம். இப்போ பரமாத்மாவோட தொடர்பு கொள்ளும்போது ஏதோ ஒரு டச்சிங் கிடைக்குது. அப்போ என் உங்களுக்கு 4 கொஸ்டின் இருக்கு. செல்ஃப் மேனேஜிங் லீடர்ஷிப் புரோகிராம்னு ஒரு புரோகிராம்ல நீங்க ஆன்ஸர் எழுதுறதுக்கு பதிலா அமைதியா இருந்து, உங்க கண்கள மூடிட்டு, மனதின் ஸ்க்ரீன்ல அந்த ஆன்ஸர் வராப்போல பார்க்கணும். அப்புறம் அத எழுதணும். அப்போ யோசிச்சு, பேசிச்சு ஆ நானு ரொம்ப டிஃபரண்ட். ரொம்ப அமைதியா இருந்து, உங்களுக்குள்ள இது வந்து ஒரு பிராக்டிஸாவே பண்ணலாம். அமைதியா இருந்தம்போது இத பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ உள்ளுக்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய சிக்னல கேட்ச் பண்ண முடியும். இப்ப முதல் கொஸ்டின், உங்க கண்கள மூடிக்கணும். இது வெறுமனே கேட்கணும். முதல் கேள்வி. ஏதாவது ஒரு டெர்ம் அமைதியா அனுபவம் பண்ண நீங்க ஒரு நேரத்த யோசிங்க. உள்ளுக்குள்ள அமைதியா இருந்து.
அது உங்க மேல ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் ஏற்படுத்துச்சு. உங்க சூழ்நிலையிலே. கண்கள மூடிட்டு, அமைதியா இருந்து அத யோசிச்சு பாருங்க. நீங்க அமைதிய அனுபவம் பண்ணீங்க. அந்த சூழ்நிலை அது உங்கள் மீது தாக்கம் இருந்தது, இல்லன்னா உங்களுடைய சூழ்நிலையின் மீது தாக்கம் இருந்தது. அப்புறமா அந்த நினைவு பத்தி எழுதுங்க. விவரிங்க. 30 நொடி எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின். கண்கள மூடி கேளுங்க. இந்த கேள்வி உங்க மைண்ட்ல செட் ஆகட்டும். ரொம்ப அமைதியா இருங்க. ஆன்சர் தானா வரட்டும். அப்புறம் எழுதுங்க. எப்போ உங்களுடைய சங்கல்பத்தின் சக்தி வந்து வேகமா ஆகுது? எப்போ வந்து கம்மியாகுது? எந்தெந்த சூழ்நிலையில? எப்போ உங்களுடைய எண்ணங்களின் வேகம் அதிகமாகுது? எப்போ உங்களுடைய எண்ணங்களின் வேகம் கம்மியாகுது? அடுத்த கேள்வி. இப்போ உங்க மனதுல ஃப்ரீயா இருந்து கண்கள் மூடிக்கோங்க. யார் அல்லது எது உங்களுடைய எண்ணங்களின் வேகத்தை கட்டுப்படுத்துது? யார் அல்லது எது உங்களின் எண்ணத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துது? அந்த கேள்விக்கு பதில் மனத்திரையில வந்தவுடனே எழுதும். நல்லது. கடைசி கேள்வி. எது உங்கள
அமைதியா இருக்கக்கூடிய எது உங்களுக்கு அமைதியா இருக்க உதவுது? இதுல சரி, தவறு எதுவும் இல்ல. மனசுக்கு என்ன தோணுதோ அத எழுதுங்க. அப்போ இன்ட்ரஸ்டிங் வந்து உங்களுடைய பதில்கள், இப்ப நீங்க அமைதியா இருக்கும்போது உங்களுடைய சிக்னல நீங்க கேட்ச் பண்ண முடியும். ஏதாவது சர்ப்ரைசிங் வந்து விஷயங்கள் நீங்க அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு தோணினது, அத சேட்ல போடலாம். எப்படி வந்து நீங்க அமைதியா இருக்கும்போது, எப்படி அத உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்போது, எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அமைதியா இருக்கும்போது, அப்போ நமக்கு குவைட்டா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அப்ப வெறுமனே வந்து கைய தூக்கி மத்தவங்க வந்து ஆன்சர் சொல்றாங்களான்னு பார்க்கறது இல்ல. உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை வருது. தைரியம் வருது. அப்ப அமைதி இருக்க இருக்க என்னால கேட்க முடியுது. இதுதான் வந்து அமைதியா இருக்கக்கூடிய தோடைய ஒரு சிறப்பு. அப்போ நம்ம உள்ளுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரும். நல்ல ஸ்டோரி ஒண்ணு இருக்கா? இப்போ இந்த 4 கொஸ்டின்ஸ் வந்து அமைதியா இருக்கிறது வந்து ஒரு கலைன்னா, நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ நானு வாழ்க்கையுடைய எந்த கேள்வியா இருக்கலாம், எது குழப்பமா இருந்தாலும் சரி, என்னுடைய மனசுல அப்போ நான் உட்காரணும். அமைதியா உட்காரணும். அப்போ அந்த குழப்பம், அந்த மனதின் குழப்பங்கள்லாம் தாண்டி வரணும். அப்போ ஒரு கம்பல்ஷன் இருக்கும். இது ஏதாவது செஞ்சே ஆகணும்னு. அதையெல்லாம் தாண்டி போய் கொஞ்சம் அமைதியா உட்காரணும். நான் வந்து அத விட்டுட்டு ஓடியிருக்கேன் அந்த பிரச்சனைய. இப்போ நானு வாக் பண்றேன். ஒரு நல்ல நான் அத கம்பல்ஷனுக்காக பண்ணல. ஆனா எனக்கு மனதின் அமைதி பிடிச்சிருக்கு. அதனால அந்த ஆக்டிவிட்டி நான் பண்றேன். அப்போ ஒரு சின்ன எக்ஸர்சைஸ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் உள்ளூர அமைதியோட இருந்து இத பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க சேர் விட்டு ஒரு 10 அடி போங்க. அப்பதான் கேட்க முடியும். எங்க வேணாலும் 10 அடி நடங்க. 10 அடி. அந்த உள்ளார்ந்த அமைதியோட 10 அடி.
நான் 10 அடி தள்ளி இருக்கேன். உங்களால எனக்கு கேட்க முடியுதா? நீங்க வந்து நின்னுட்டு உங்க சேர் விட்டு கொஞ்சம் விலகி இப்போ நான் டைமர் ஒண்ணு போட போறேன். நான் மறுபடியும் மறுபடியும் நான் டைம் திரும்ப வரதுக்கு சேருக்கு வந்து 2 மினிட்ஸ் எடுத்துக்கணும். ஆனா நீங்க உங்க வீட்ட கூட சுத்திட்டு வரலாம். ஆனா 2 நிமிஷம் கழிச்சு தான் நீங்க சேர்ல நீங்க கிச்சனுக்குலாம் போகாதீங்க. அ அதே 10 அடி எடுத்து வைங்க. உங்களுடைய சேர் இப்போ 1 நிமிஷம் 30 செகண்ட் இருக்கு. நீங்க உங்க சேருக்கு வரணும். ஆனா உள்ளுக்குள்ள அமைதியா இருந்து பாருங்க. 10 அடி, 1 நிமிஷம் 20 செகண்ட் இருக்கு. இந்த சேருக்கு இன்னும் வரக்கூடாது. அதே 10 அடி எடுத்து வைங்க. ரொம்ப ரொம்ப அமைதியா. 1 நிமிஷம். ம். 30 நொடிகள் இருக்கு. சேருக்கு ஓகே. 10 செகண்ட் இருக்கு. 10, 9, 8, 6, 5, 4, 5. அவ்வளவுதான். ஓ! பெயின்ஃபுல்லா இருந்ததா? பெயின்ஃபுல் இல்லையா? ரொம்ப நல்ல எக்சர்சைஸ் இது. உங்கள நீங்க அமைதிப்படுத்துறதுக்கு நல்ல எக்சர்சைஸ். அதே தூரத்த உங்களால இன்னும் அமைதியா நடக்க முடியும். இப்போ இது வந்து நம்மளுடைய பொறுமை. எவ்வளோ தூரம் பொறுமையா இருந்தோம். அப்போ மனோஜ் பாய்க்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அத பத்தி. இப்போ இன்னைக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அமைதியா இருப்பத பத்தி நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ எந்த நேரங்கள்ல, எந்த நொடிகள்ல, எந்த இடத்துல இந்த அமைதிய உங்களால அத பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சது? என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ரியலைஸ் பண்ணோம். இந்த கலைய எப்படி வளர்க்கறது? இது எப்படி அனுபவம் பண்றது? அடுத்த ஒரு வாரத்துல இந்த அமைதியின் அனுபவத்த அதிகப்படுத்துறதுக்கு ஒரு அப்புறமா இத உங்களோட எடுத்துட்டு நல்லது. இது வந்து ரொம்ப நல்லது. மிஸ்டர் ஜூடி, ஏதாவது கொஸ்டின்ஸ் எடுப்பேன். டைம் நெறைய இல்ல. ஆனா ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். டாக்டர் இன்னைக்கு இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க.
கடைசியில கூட நாம மெடிடேஷன் பண்ணலாம். ட்ராப் பண்ணிடலாம். ஓம் சாந்தி. ஜோடி மேன். இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கிளாஸ் வந்து கிளாஸே வந்து ரொம்ப அமைதியின் ஆழத்துல கூட்டிட்டு போயிட்டீங்க. இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைய ரொம்ப அமைதிப்படுத்தும் இல்லையா? ஸ்லோ டவுன் பண்ணும். அ பிராக்டிஸும் பண்றோம். கத்துக்கவும் கத்துக்கிறோம் ராஜயோகால. எப்படி வந்து அமைதியா பண்றது, பிராக்டிஸ் பண்றது. ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க் யூ மேத்தா. சிஸ்டர் ஜூடி. எப்படி இது நடக்கும்னு சொன்னீங்க. ரொம்ப நல்லா ஆழமா இருந்தது. இப்போ அனௌன்ஸ்மென்ட் அடுத்தது. சிஸ்டர் ஜூடி சொன்னாங்க இல்லையா? இத பத்தி இன்னும் நெறைய யோசிக்கலாம். ஒ கலந்துரையாடல் இருக்கும். ரிவிஷன் இருக்கும். இப்ப இன்னைக்கு என்ன கேட்டோம்? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்? அப்ப அடுத்த சாட்டர்டே 29 மார்ச் இதே நேரம். ஜூம் ஐடி வந்து டிஃபரெண்ட்டு. இதுல ஒரு ஸ்னாப்ஷாட் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சைலன்ஸ் ரிட்ரீட் இருக்கும். நமக்குள்ள இந்த அழகான கலைய பத்தி நாம என்ன யோசிச்சோம் அப்படின்னு வந்து யோசிக்கலாம். இது வந்து 5th ஏப்ரல் 1 1/2 மணி நேரம். இப்போ டைம் எடுத்து இத பத்தி நீங்க யோசிப்பீங்கன்னு நெனைக்கிறோம். இது வந்து ரிஃப்ளெக்ஷன். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா, நீங்க இந்த இமெயில் ஐடியில எழுதலாம். valuesforlifeseries@gmail.com. இப்போ இந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து சீக்கிரமாவே ஷேர் பண்ணுவோம். அம் மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் போறதுக்கு முன்னாடி, அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃப். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அமைதியா இருக்குது. எல்லாருமே இந்த ஆழமான அமைதிய அனுபவம் பண்றீங்களா? ஒரே ஒரு நொடி ஃபோட்டோ எல்லாருக்கும் வைக்கலாம். எல்லாருமே உங்களுடைய கேமரா ஓப்பன். நம்ம அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரெடி. அமைதியா இருக்கணும். ஓகே. இப்போ 2 நிமிடங்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இன்னைக்கு இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி. ஒரு நொடி
இ இன்னைக்கு நாம யோசிச்சது எல்லாமே எண்ணங்களின் சக்தி இல்லையா? அத மறுபடியும் திரும்ப உள்ள கொண்டு வரலாம். உள்ளுக்குள்ள கொண்டு வரலாம். அந்த சின்ன புள்ளி நம்ம கண்களுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா? அங்க கொண்டு வரலாம். இது வந்து என்னுடைய எனர்ஜி, என்னுடைய சக்தி. நான் ஆத்மா, என்னுடைய எண்ணங்களின் சக்தியின் மீது கவனம் குடுக்கும்போது, நான் ரொம்ப அமைதியாயிடுவேன். இந்த அமைதியின் சக்தி எல்லாத்தையும் நடக்க வைக்குது. என்னுடைய அமைதியின் வைப்ரேஷன என்னாலயே ஃபீல் பண்ண முடியும். என்னுடைய உடலின் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எனக்கு புரியுது. என்னை சுத்தி இருக்கக்கூடிய உலகத்தின் மேல அதோடைய தாக்கத்த புரியுது. என்னுடைய மனம் இவ்வளவு அமைதியா இருக்கும்போது, பரமாத்மாவோடய என்னால தொடர்பு கொள்ள முடியும். ஒளி மற்றும் ஒளி கனெக்ட் ஆயிடுச்சு. நானு சக்திசாலி ஆயிட்டேன். இந்த சக்தியோட என்னால இன்னும் அமைதியா இருக்க முடியாது. வாழ்க்கையினுடைய எல்லா புயல்கள்லயும் என்னால அமைதியா இருக்க முடியும். இந்த வாரம் இந்த உள்ளார்ந்த அமைதிய நானு பிராக்டிஸ் பண்ண போறேன். ஓம் சாந்தி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல மெட்டீரியல் செஷன் ஃபோட்டோ வந்து இந்த இமெயில் ஐடில அனுப்புவோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க் யூ. See you எல்லாமே நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம்.